மக்களை இந்த ஒரு பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நடிகர் விஜய் தானே, அவர் என்ன பண்ணிடுவார் இந்த அரசியல் களத்தில். அவரும் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறாரு. இதுக்கு முன்னாடி நிறையா நடிகரை பார்த்தாச்சு, இவரெல்லாம் ஒரு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி விக்ரவாண்டி மாநாட்டில் தலைவர் விஜய் அவர்கள் சொல்லும்போது எளிமையாக கடந்து போனாங்க. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லி கடந்து போனாங்க. இன்றைக்கி அது எவ்வளோ பெரிய பேசு பொருளாக இருக்குது, இன்றைக்கி அதை எவ்வளோ தீவிரமாக விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி தலைவர் சொன்ன அந்த யூகம் இருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் தெரியுமா. அவருக்கு அரசியல் தெரியாதுன்னு ஏன் சொல்கிறீங்க? என்ன பொறுத்தவரையும் அரசியல் களத்தில் மிக தெளிவாக சாணக்கியத்தனமாக தன்னுடைய அரசியல் யூகத்தை அவர் வகுத்து கொண்டு போகும்போது தான் ஆப்போசிட் அள்ளு விட்டு நம்மளை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, திமுகவோட நேரடி எதிராக இருக்கிறது தாவேக்கா தான். ஆனால் நேரடியாக எதிர்க்க மாட்டாங்க, மறைமுகமாக 24 மணி நேரமும் தாவேக்காவை பற்றி சிந்திக்கிறது, தாவேக்காவோட செயல்பாட்டை முடக்கிறது மட்டும்தான் திமுகவோட பிரதானமான வேலையாக இருக்குது. நான் ரொம்ப முக்கியமான சில விஷயத்தை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம தலைவருக்கு அரசியல் தெரியாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஒன் பை ஒன்னா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது தன்னை என்றைக்குமே தலைவர் விஜய் அவர்கள் மாற்று சக்தின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மாற்று சக்தி அப்படிங்கிறது இந்த அரசியல் களத்தோட ஓட் பேங்க் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா 10%. அதை தாண்டி மாற்று சக்தியை மக்கள் பெருசாக கன்சிடர் பண்ண தேவையில்லை. மாற்று வேணும்னு நினைக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாற்றத்துக்கான தலைவர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னை மாற்று சக்தின்னு சொல்லாமல் முதன்மை சக்தின்னு சொன்னார். ஏன்னா முதன்மை சக்தியாக அவர் வந்ததுனால அந்த முதன்மை சக்தி அப்படிங்கிற சொல்லாடலை பயன்படுத்தினார். ஏன் முதன்மை சக்தி அப்படிங்கிற வார்த்தையை எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நம்ம பயன்படுத்தணும்னா, எல்லா கட்சியிலையும் உறுப்பினர் சேர்க்கை அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். நம்ம கட்சியோட உறுப்பினர் சேர்க்கையை நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா, வாக்காள அடையாள அட்டை கொடுத்தா தான் நம்ம கட்சியில் உறுப்பினராக சேர முடியும். மற்றவங்களாம் ஃபார்ம் ஃபில் பண்ணி இந்த பேர் அந்த பேர் அந்த பேருன்னு சொல்லி வீட்டில் உட்காந்துட்டே உறுப்பினர் சேர்க்கை பண்ணிடலாம். மற்ற கட்சியை பொறுத்தவரை நம்ம கட்சியில் அப்படி கிடையாது. நம்மளுடைய அஃபீஷியலான அந்த ஆப்பாக இருக்கட்டும், நம்மளுடைய வெப்சைட்டாக இருக்கட்டும், 2 இடத்துலையும் நீங்கள் உள்ளே போனாலும் உங்களுடைய வாக்காள அடையாள அட்டை என்ன அப்படிங்கிறத சேர்த்து போட்டு அதை அடிப்படையாக வச்சு தான் வெரிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் உறுப்பினராக ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஜாயின் பண்ணல அப்படிங்கிற விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. நம்ம முதன்மை சக்தி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எதை அடிப்படையில் பதிவு செய்கிறோம்னா, நம்மளுடைய உறுப்பினரோட பலத்தை அடிப்படையில் பதிவு செய்கிறோம். ஸோ நம்ம முதன்மை சக்தியாக இருக்கும்போது இந்த அரசியல் களத்தில் திமுக அதிமுக நமக்கு எதிராக முதன்மை சக்தியாக இருக்காங்க. இந்த முதன்மை சக்தியில் அதிமுக மற்றும் பலர் இருக்காங்கல்ல, அதாவது தெளிவாக சொல்ல போனால் பாஜக மற்றும் பலராக இப்போ மாறிட்டாங்கல்ல. முன்னாடி அதிமுக மற்றும் பலராக இருந்தாங்க, இப்போ பாஜக மற்றும் பலராக மாறிட்டாங்க. இவங்களை நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, அவங்களே அவங்கள பார்த்துப்பாங்க. இவங்களை பற்றி நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த முதன்மை சக்திகள் செய்யாத ஒன்று நம்ம செஞ்சால் மட்டும்தான் அந்த அரசியல் களத்தில் சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற மிக நியாயமான ஒரு விஷயத்தை தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டி மாநாட்டில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஏன் இது அவர் சொல்லணும்னா, ஒன்றா அதிகாரத்துக்கு முயற்சி பண்ணுறோம், அது என்ன அதிகாரத்தை மட்டும் நான் வச்சுப்பேன், நீ எம்பியாக மட்டும் இருக்கணும், எம்எல்ஏ மட்டும் இருக்கணும், இது என்ன கான்செப்ட்? அதாவது அவங்க மேலே அதிகாரம் கொடுக்குறாங்க, நீங்கள் கீழே அதிகாரம் கொடுத்தா என்ன? உங்களோட தயவு இருந்தால் தான் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒன்றா சேர்ந்து உங்களோட நின்னாவே அவங்க தயவோட தானே நீங்கள் நிற்கிறீங்க. அவங்க தயவு இல்லைனா உங்களால் எப்படி வெற்றி பெற்றிருக்க முடியும்? அது அடிப்படையில் பார்க்கும்போது ஒன்னா அதிகாரத்துக்கு முயற்சி பண்ணா ஒன்னா நம்ம அதிகாரத்தை சமமா பிரிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் சரியான சமூக நீதியா இருக்கும். அது அடிப்படையில் தான் மற்ற 2 முதன்மை சக்தியும் செய்யாத ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்தை தலைவர் விஜய் அவர்கள் விக்ரவாண்டி மாநாட்டில் சொன்னாங்க. இப்போ 2வது சொன்னோன்னே உன் கூட யாராவது வந்தாங்களா, நீங்க சொன்னீங்களே யாராவது மச்சாங்களா, அதை பண்ணாங்களா இதை பண்ணாங்களா, அதாவது யாருமே அதை கண்டுக்கல அப்படிங்கிற ஏராளமான விஷயத்தை சொன்னாங்க. இன்றைய தினம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது காங்கிரஸ் திமுக போட்டு படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. நேற்று நடந்த சினாரியோஸ்கள், நேற்று நடந்த விஷயங்கள் அத்தனையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஏன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்தை காங்கிரஸ் இவ்வளோ தீவிரமாக முன்னெடுக்கிறாங்கன்னா, நம்ம ஆட்சியில் இல்லைனா நம்ம காணாமல் போயிடுவோம். இவ்வளோ நாட்களாக நம்ம காணாமல் போனதுக்கிட்டு காரணம் நம்மள்கிட்ட வெறும் எம்எல்ஏ பவர் மட்டும்தான் இருக்கும். நம்மள்கிட்ட ஒரு அமைச்சர் பவர் இருந்துச்சுன்னா அதை வச்சு மக்களுக்கு நம்ம இதாக செய்யும் போது தான் மக்களோட நம்ம கணக்கில் இருக்க முடியும். நம்மள்கிட்ட பவரே இல்லாமல் மக்களை நோக்கி நம்ம எப்படி அரசியல் பண்ணுறது, மக்கள் எப்படி நம்மள்கிட்ட கனெக்ட் பண்ணுவாங்க, மக்கள் எப்படி நம்மள்கிட்ட பிரச்சனை கொண்டு வருவாங்க? பவரை விட்டு தான் நம்ம பண்ண தப்பு. இந்த வாட்டி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த வாய்ப்பை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி மிக தெளிவாக அந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 3வது ஒரு விஷயத்துக்கு போகிறேன். சரிப்பா, இப்போ காங்கிரஸோட நிலைப்பாடு தான் என்ன? வருமா வராதா, ஜவ்வுமா இழுத்துக்கிட்டே இருக்குது, என்னதான் கதை அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, நான் 2 டைமென்ஷன் சொல்கிறேன். தாவேக்கா பொறுத்தவரை, நம்மளை பொறுத்தவரை காங்கிரஸ் வந்தால் கூடுதல் பலம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. காங்கிரஸ் வந்தால் தான் நம்ம ஜெயிப்போம் அப்படிலாம் கிடையாது, கூடுதலான பலம் அது. அதே நேரத்தில் திமுக பொறுத்தவரை காங்கிரஸ் அவங்களுக்கு எவ்வளோ பலங்கிறது திமுகவுக்கு நல்லா தெரியும். ஏன்னா காங்கிரஸ் மட்டும் கிடையாது, திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களை வச்சு தான் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது. அது திமுகவுக்கு நல்லா தெரியும். இந்த 33 தொகுதியில் 2021 தேர்தலில் என்ன மாதிரி வாக்குப்பதிவு நடந்திருக்குன்னு பாருங்க.
இந்த 33 தொகுதியில் திமுக எப்படி ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்களேன். எவ்வளவு குறைவான வாக்கு வித்தியாசத்தில் திமுக ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த அட்டவணை உங்களுக்கு தெளிவாக காட்டும். ஸோ திமுக மட்டும் நம்பி திமுக ஜெயிக்கல, திமுக கூட்டணி நம்பி தான் திமுக ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. ஆப்போசிட்ல அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் போதே திமுகவால் இவ்வளவு தான் பண்ண முடிஞ்சு. ஏன்னா திமுக ஆதரவு வாக்கோட திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகங்கிறது திமுக நல்லா தெரியும். அதனால தான் கூட்டணியை வச்சே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ரெண்டாவது கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்தலில் தாவேக்காவை பொறுத்தவரை நம்ம முதன்மை சக்தியா மக்களோட அன்பை பெற்று இவ்வளவு பெரிய உறுப்பினர் கொண்ட ஒரு கட்சியா நம்ம நிற்கிறோம். நமக்கு எதிரான வாக்குகள் அப்படிங்கிற ஒன்று இங்கே எதுவுமே கிடையாது. நம்மளை ஆதரிக்காத வாக்குகள் வேணா இருக்கு, நம்மளை எதிர்க்கிற வாக்குகள் கிடையவே கிடையாது அப்படிங்கிறது நான் அடிப்படையில் சொல்லிடுறேன். ஆனால் திமுக பொறுத்தவரையும் எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு, பாஜகவை பொறுத்தவரையும் எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை ஆணித்தரமா புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த எதிர்ப்பு வாக்கு இல்லாமல் இந்த அரசியல் களத்தை நம்ம அணுகும் போது நமக்கு கூடுதலான ஒரு பாசிட்டிவிட்டி இங்கே இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ எண்டா காங்கிரஸ் வந்தா தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன, வல்லனா நிலைப்பாடு என்ன? இந்த விக்கிரவாணி மாநாட்டில் அவர் போட்ட அந்த பாம்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாம்பு ஏன் வெடிக்குதுன்னு அவர் சொன்னார்னா, வந்தாலும் நமக்கு தான் ப்ளஸ், வல்லனாட்டி நமக்கு தான் ப்ளஸ். என்னடா உருட்டுற அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். இப்போ அவங்க வந்துட்டாங்கன்னா, நான் முன்னாடி சொன்னபடி காங்கிரஸ் வந்தாங்கன்னா ஒரு தேசிய லெவலில் தாவேக்காவுக்கு ஒரு நல்ல இடமும், தேசிய லெவலில் பாஜகவை தாவேக்கா வீழ்த்திரும் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை ஏற்பட்டுரும். சிறுபான்மை மக்கள் மத்தியில் ஆமாங்க இதுதான் சரியான அரண் போல, அதான் ராகுல் காந்தி இந்த முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுப்பாங்க. தமிழ்நாட்டு மட்டும் கிடையாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய தென் மாநிலங்களில் தாவேக்கா தாக்கத்தை ஏற்படுத்தும். தாவேக்காவோட அந்த டைமென்ஷன், தாவேக்காவோட அந்த ஆங்கிள் எல்லாமே மாறிடும். நடிகர்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. தேசிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தலைவர் விஜய் அவர்கள் மாறிடுவாங்க. இது வந்தா நடந்தா. ஒருவேளை வல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ என்ன ஆகும்? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு திமுக கொடுத்தே காங்கிரஸ் உள்ள வச்சுக்கிட்டா கூட நமக்கு போய் தான் கொடுத்தாங்கன்னு நம்ம பிரச்சாரம் பண்ணுவோம். யாரு கேட்பா? அதான உண்மை. நம்ம சொல்லலை, நம்ம இந்த பிரச்சாரத்தை எடுக்கலனா இவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருப்பாங்களா? நமக்கு பயந்து தான் இந்த விஷயத்தை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன்னெடுப்போம். ஒருவேளை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லாமல் காங்கிரஸ் அவங்க பக்கமே உட்காந்துருக்காங்க, இல்லை அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம், அதுக்கு அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா பொருந்தா கூட்டணி, சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவோம். தலைவர்கள் தான் சமரசம் பண்ணிக்கிட்டாங்க, தொண்டர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல ரொம்ப தெளிவா இருக்காங்க. தலைவர்களோட முடிவுகள் வேறமா இருக்கு, தொண்டர்களோட முடிவு வேறமா இருக்கு. இது பொருந்தா கூட்டணி, சந்தர்ப்பவாத கூட்டணிங்கிற பிரச்சாரத்தை முன்னெடுப்போம். வந்தாலும் சரி, வல்லநாட்டியும் சரி. ஒருவேளை வல்லன்னு வச்சுங்களேன், தேசிய லெவல்ல காங்கிரஸுக்கு ஒரு மாநில கட்சிட்டு இருந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்க தெரியல அப்படிங்கிற பிரச்சாரத்தை நம்ம முன்னெடுக்க தேவையில்லை. மேல இருக்காங்கல்ல பிஜேபி, அவங்க அழகா முன்னெடுத்துருவாங்க. ஸோ காங்கிரஸ் ஒரு விதையை போட்டு டபுள் கேம் ஆடலாம் அப்படிங்கிற விளையாட்டுலாம் விளையாண்டாங்கன்னா அது காங்கிரஸுக்கு பேக் ஃபயர் ஆகுங்கிறது காங்கிரஸுக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் திமுக நீங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்கிற பிரஷரை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்னதான் சரி குடுக்கலனா பட்டுன்னு வெளியே வர வேண்டியதானே? 60-70 நாளா உட்காந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு பேசிக்கிட்டே இருக்காங்களே, ஏன் இதை முடிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் முடிக்கிறா அப்படிங்கிறதா இப்ப திமுக காங்கிரஸ் கட்சியோட மிக பிரதானமான விஷயமா இருக்கு. திமுக காங்கிரஸ் அறுத்துவிட போதா, காங்கிரஸ் திமுகவை அறுத்துவிட போதா அப்படிங்கிறதான் கான்செப்ட். ஏன்னா யாரு வேணான்னு சொல்றா அப்படிங்கிறது எதிர்காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நான் ஒரு கட்சி வந்தோன்னா உன்னை தள்ளி விட்டு போயிட்டேன் அப்படிங்கிற பேர் எனக்கு வரக்கூடாதுன்னு காங்கிரஸ் நினைக்குது. அதாவது நீயா வெளியே போயிரு, நான் உன்னை தட்டி விட மாட்டேன் அப்படிங்கிற முடிவில் திமுக இருக்குது. ஸோ இந்த ஒரு இக்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த இக்கு மிக முக்கியமானது அரசியல் களத்தில். யார் இங்க விட போறா அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள தான் ரெண்டு பேரும் இங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வந்தா பலம், வல்லனா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்ம முதன்மை சக்தியா அந்த அரசியல் களத்தில் இருக்கோம். ரொம்ப நேர்மையான அரசியலை முன்னெடுக்கிறோம். சமூக நீதி அடிப்படையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்தை முதன்மை சக்தி யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை தலைவர் விஜய் அவர்கள் செஞ்சுட்டு இந்த அரசியலை அணுகுறாங்க. இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப நியாயமாக இருக்காருப்பா அந்த மனுஷன். அதாவது இந்தியா லெவலில் ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது காங்கிரஸ் பல மாநிலங்கள் இருந்தாலும் திமுக வாங்க முடியலையே. அப்போ காங்கிரஸ் இன்னும் பலமீனம் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அதாவது காங்கிரஸுக்கு பெரிய செல்வாக்கு தமிழ்நாட்டில் இல்லை, அது உண்மையான விஷயம் தான். ஆனால் ஒவ்வொரு தொகுதியிலும் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது. அந்த குறிப்பிட்ட ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா தேர்தலில் எதிரொலிக்கும். யாருக்கு? திமுகவுக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கும். திமுகவுக்கு தான் காங்கிரஸ் வெளியே போனால் பெரிய இழப்பு, மற்றபடி வேற எதுவும் இல்லை. இது காங்கிரஸுக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் கொட்டுன்னு ஏறி உட்காந்து கொட்டுறாங்க. ஸோ பிரவீன் சக்கரவர்த்தி எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டா நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு நினச்சிங்களா? 9 மாநிலங்கள் அதை செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4 மாநிலத்தில் ஜெயிச்சிருக்காங்க, 5 மாநிலத்தில் தோத்துருக்காங்க. இதான் ரியாலிட்டி. இதெல்லாம் நீங்கள் நம்பிட்டு இருக்காங்க. இந்த மூட நம்பிக்கையை நம்பாதீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. மூட நம்பிக்கை அப்படிங்கிறது திமுகவோட ஈகோ சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு பக்கம் மாணிக்க தாகூர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல மிக தெளிவாக அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ரெண்டு பேருக்கு நடுவில் கிறிஸ் ஜோடேக்கர் அப்படின்னு சொல்லி மேலிட பொறுப்பாளர் ஒருத்தர் இருக்கார்ல, அவரும் ஆட்சி அதிகாரத்தில்
பங்கு வேணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல ரொம்ப தெளிவா இருக்காங்க. இவ்வளவு பேர் தெளிவா இருக்கும்போது ராகுல் காந்தியோட முடிவு என்னவா இருக்கும்? ஸோ அவர் டைரக்ஷன் இல்லாமல் கீழே உள்ள விஷயங்கள் நடக்குமா? அவர் 2 அணியா பிரிஞ்சு ரொம்ப அழகா பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் சப்போர்ட்டிவ் அணி, ஒரு பக்கம் அகைன்ஸ்ட் அணி, 2 வச்சு விளையாடுறாரு ராகுல் காந்தி. ஸோ திமுக கழட்டி விட போதா, காங்கிரஸ் கழட்டி விட போறாங்களா? இந்த சந்தர்ப்பவாத அரசியல காங்கிரஸ் செஞ்சா காங்கிரஸுக்கு மிகப்பெரிய பலவீனமா மாறுங்கிறது காங்கிரஸுக்கு தெரிஞ்சதுனால தான் சண்டையை இன்னும் மூர்க்கத்தனமா பண்ணிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த ஒரு விஷயம் நடக்குதுன்னு. ஸோ எது நடந்தாலும் நமக்கு பாசிட்டிவ் தான், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்த மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.